வணக்கம் எல்லோருக்கும். வெல்கம் டு ஆர்வி கிச்சன். இன்றைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்டப்படுற ரெசிபி வந்து கறி பவுடர். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வாங்க என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். இதில் வந்து 2 கிலோ செத்தல் மிளகாய் இருக்குது, 1.5 கிலோ மல்லி, 500 கிராம் பெருஞ்சீரகம், 200 கிராம் சின்ன சீரகம், 200 கிராம் மிளகு, 100 கிராம் வெந்தயம், 50 கிராம் மஞ்சள், 30 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட 120 கிராம் கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாசத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. நான் வந்து 120 கிராம் எடுத்துருக்கிறேன். இவ்வளவு தான் தேவையான பொருட்கள் தூள் திரிக்கிறதுக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு தான் நான் மிளகாயை வந்து வறுத்தெடுக்க போகிறேன். அப்போ தான் மிளகாய் வந்து வறுக்கும் போது பிறக்குறாமல் இருக்கும். அதுக்காக நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிளகாய் வறுத்தெடுக்க போகிறேன். பாருங்க, நான் வந்து தூள் திரிக்க வலிக்கிடும் போது தான் பிள்ளைங்க சத்தம் எல்லாம் கூட கேட்டுக்கொண்டிருக்குது. இப்போ வாங்க முதல்ல வந்து தூளுக்கு வந்து எல்லா பொருட்களையும் வறுத்தெடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு கொளுத்தி சட்டி வந்து வச்சுட்டேன். நான் இனி வந்து செத்தல் மிளகாயை வந்து வறுத்தெடுக்க போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தான் நான் செத்தல் மிளகாய் வந்து வறுத்தெடுக்க போகிறேன். நீங்கள் விரும்பினா எண்ணெய் விட்டு செத்தல் மிளகாய் வறுத்தெடுங்கோ. அடுப்பு வந்து சரியான ஸ்லோவாக எரிய விடுங்கோ. அப்போ தான் மிளகாய் வந்து எரியாமல் நல்லபடியாக வறுத்தெடுக்கலாம். வந்து செத்தல் மிளகாய் போடுவோம். கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வறுத்தெடுக்கணும். செத்தல் மிளகாய் வந்து எரியக்கூடாது. நான் வந்து 2 கிலோவில் செய்கிறபடியால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு வறுத்தெடுக்க போகிறேன். இதை வெட்டி போட்டும் வறுத்தெடுக்கலாம். நான் வந்து முழுசாக போட்டு வறுத்தெடுக்கிறேன். ஒரு கொஞ்சம் நேரம் வறுத்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக வந்து மிளகாய் வறுத்து கொண்டிருக்கிறேன். இன்னும் வந்து மிளகாய் வறுபடையில். நான் வந்து நல்லா அடுப்பை குறைச்சிட்டு தான் வந்து மிளகாய் வறுத்து கொண்டிருக்கிறேன். விதைகளை வந்து நான் சேர்த்து தான் வறுக்கிறேன். நீங்கள் விரும்பினா மிளகாயை வெட்டிட்டு விதையை மிளகாய் புறம்பா வறுத்தெடுக்கலாம். உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வறுக்கிறதுக்கு. பாருங்க, வந்து மிளகாயை வந்து வறுத்து போட்டு உங்களுக்கு காட்டுவேன். இப்போ பாருங்க எப்படி வந்து மிளகாயை வறுத்தெடுத்துருக்கிறேன். நல்ல கலகலப்பாக எப்படி கலகலப்பாக இருக்குண்டு. இப்படி தான் வந்து மிளகாயை வறுத்தெடுக்கணும். பாருங்க, கலர் மாறாமல் நல்ல வடிவாக வறுத்து எடுத்துருக்கிறேன். இதே போல் அடுப்பை குறைச்சிட்டு நீங்களும் டைம் எடுத்து வறுத்து எடுங்க மிளகாயை வந்து. அடுத்தது வந்து மல்லி. இதை பார்த்தீங்கன்னா மல்லி வந்து வறுத்தெடுக்க போகிறோம். அதுக்கு வந்து மல்லியை வந்து சட்டியில் போடுவோம். போட்டுட்டு இதையும் வந்து பொறுமையாக வறுத்தெடுக்கணும். வந்து வடிவாக கலந்துட்டு வடிவாக வறுத்தெடுக்கணும். மல்லி வந்து பார்த்தீங்கன்னா வறுத்தெடுக்கிற பதம் வந்து நல்ல கலராக இருக்குது. வறுவடைக்க தெரியும், கலர் வந்து மாறும். இப்படி வந்து நல்ல வடிவாக கலந்து விட்டு கொண்டே இருங்கோ. அங்கே எப்படி இருக்கிறது மல்லி நல்ல சூப்பரான மல்லி வந்து வேண்டி இருக்கிறேன். இது வந்து நல்லபடியாக கலர் மாறணும்னு உங்களுக்கு காட்டுறது அப்படி வறுத்தாண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மல்லி வந்து ஓரளவு வறுபட்டு இருக்குது. இன்னும் வந்து கொஞ்சம் வறுபடணும். 2 கிலோ மிளகாய்க்கு வந்து 1.5 கிலோ மல்லி போட்டிருக்கேன். தூள் வந்து எனக்கு உரைப்பாக வேணுமன்றதுக்காக. நீங்கள் வந்து 1 கிலோ மிளகாய்க்கு 1 கிலோ மல்லியே போட்டு வந்து தூள் செய்யலாம். மல்லி வந்து வறுபட்ட பதம் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு வாசம் வந்து வந்துருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வறுத்துட்டு காட்டுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா மல்லி வந்து நல்ல வடிவாக வறுபட்டுட்டது பாருங்க. நான் வந்து அரை மணி நேரத்துக்கிட்ட வறுத்தெடுத்தேன். நான் நீ வந்து அடுப்பணி பாட்டுவோம். இப்போ வந்து மல்லியும் வறுத்தெடுத்துட்டோம். அடுத்தது வந்து பெருஞ்சீரகத்தை வந்து வறுத்தெடுக்க போகிறோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெருஞ்சீரகத்தை வறுத்தெடுக்க போகிறோம். இதை வந்து பெருஞ்சீரகத்தை போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து வடிவாக கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு பெருஞ்சீரகத்தை வந்து நல்ல வடிவாக வறுத்தெடுக்கணும். நல்ல வாசம் வரும் வரைக்கும் நல்ல வடிவாக வறுத்தெடுக்கணும். இன்னும் பெருஞ்சீரகம் வந்து வறுபடையில் பச்சையாக இருக்கும். இதை வந்து கலர் வந்து வறுபட்ட மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் வறுபடை இல்லை பாருங்க. அப்படி பச்சையாக இருக்குண்டு. இன்னும் வந்து வறுபடணும். வறுபட்டதுக்கு பிறகு பார்ப்போம். கூட நாங்கள் அடுப்பை வந்து எரிய விட்டோம் என்றால் கருகிரும் பெருஞ்சீரகம் எல்லாம். எல்லா பொருட்களுமே எரியாமல் கவனமாக வறுத்தெடுக்கணும். அதனால் வந்து நான் கொஞ்சம் டைம் எடுத்து வறுக்கிறேன். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் வந்து நான் இதை வந்து வறுத்தெடுப்பேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதே போல் வறுத்தெடுங்கோ. இப்போ ஃபுல்லாக வறுத்தது பிறகு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கிட்ட வறுத்து கொண்டிருக்கிறேன். பாருங்க இப்படி வந்து பெருஞ்சீரகம் வறுபட்டுட்டு பெருஞ்சீரகம் வந்து வறுபட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெடித்து கொண்டு வரும். அதோட வந்து நல்ல வாசமாக இருக்கும். பெருஞ்சீரகம் வறுபட்டோன்னே உங்களுக்கு சத்தம் கேட்கும் பாருங்க. எப்படி சத்தம் கேட்குதுண்டு. இப்படி சத்தம் கேட்டால் பெருஞ்சீரகம் வந்து வறுபட்டுட்டு அர்த்தம். நீ வந்து இதை வந்து இறக்குவோம். பெருஞ்சீரகம் வந்து வறுத்தெடுத்தாச்சு. அடுத்தது வந்து சின்ன சீரகத்தை வந்து வறுத்தெடுக்க போகிறேன். சின்ன சீரகம் மிளகு எல்லாம் சேர்த்து தான் நான் வறுத்தெடுக்க போகிறேன். முதல்ல வந்து மிளகா வந்து இதில் சேர்ப்போம். அடுத்தது வந்து சின்ன சீரகம். இப்போ வந்து ரெண்டையும் அடுப்பை வந்து குறைச்சிட்டு நல்ல வடிவாக வறுத்தெடுப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெந்தயம், அடுத்தது மஞ்சள். பொருட்களையும் வந்து நான் போட்டு ஒரே தான் வறுக்க போகிறேன். அரிசியும் கருவேப்பிலையும் வந்து பிறகு இதோட வந்து சேர்த்து வறுத்தெடுப்போம். மிளகு, சீரகம், மஞ்சள் எல்லாம் கொஞ்ச நேரம் நல்லா வறுபடணும். வறுபடட்டுக்கும் வறுத்ததுக்கு பார்ப்போம். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷமாக வறுத்து கொண்டிருக்கிறேன். இன்னும் வந்து கொஞ்சம் வறுபடணும். மிளகு வந்து வெடிக்கணும். அதே போல் சீரகம் வந்து வெடிக்கணும். அது வரைக்கும் வந்து இந்த வடிவாக வறுத்து கொண்டிருப்போம். சீரகம் வந்து கருகாமல் வறுத்தெடுக்கணும். அதுதான் முக்கியம். அதை கவனமாக வந்து பார்த்து வறுத்தெடுங்கோ. இப்போ வந்து நான் அரிசி வந்து இதில் சேர்த்து வறுக்க போகிறேன். அரிசியை வந்து போட்டு சேர்த்து வறுப்போம். நான் வந்து அரிசி வந்து போடுறது காரணம் வந்து தூள் வந்து கொஞ்சம் கறி வந்து நாங்கள் வைக்கக்குள்ளே கொஞ்சம் திக்காக வரும். அதுக்காகத்தான் தூளுக்கு வந்து அரிசி சேர்க்குறது. சில பேர் உளுந்து சேர்ப்பினா நான் வந்து கொஞ்சமாக அரிசி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் விரும்பினா சேர்க்கலாம், விரும்பாட்டி சேர்க்காம விடலாம். ஆனால் அரிசி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் தூள் வந்து கறி வைக்க நல்லா திக்காக இருக்கும். கூட சேர்த்துடக்கூடாது, குறைவாக சேர்க்கணும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து போட்டேன்னா அரிசி வந்து நல்லபடியாக பொரிஞ்சிட்டுது. அடுத்தது வந்து கருவேப்பிலையை வந்து இதில் சேர்க்க போகிறேன். கருவேப்பிலையும் வந்து நல்ல வடிவாக முருகி வரணும். அது வரைக்கும் வறுத்தெடுப்போம். வந்து அடுப்பு நல்லா குறைச்சி விட்டுட்டேன். வறுத்துட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து வடிவாக வறுத்துட்டேன். ரொம்ப நல்ல வடிவாக கருவேப்பிலை கலகலப்பாக வந்துட்டுது.
இப்போ வந்து எல்லா பொருட்களையும் நான் சேர்த்து இதில் கலந்து விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களையும் வடிவாக சேர்த்து கலந்து விடுங்கோ. கலந்து போட்டு வந்து நாங்கள் தூளை வந்து திரிச்சோம்னா வித்தியாசமாக இருக்கும் தூள். இது வந்து எல்லாத்தையும் வடிவாக கலந்து விடுவோம். ஒரு 2 நிமிஷம் இப்படி கலந்தோம்னா சரி, நல்லபடியாக வறுபட்டுட்டு தானே லைட்டாக இப்படி கலக்கணும். லைட்டாக இப்படி கலந்து விடணும். இப்போ பாருங்க, வறுத்த பொருட்கள் எல்லாம் நல்ல கலகலப்பாக இருக்குது. இனி வந்து நாங்கள் இதை வந்து மிக்சியில் போட்டு திரிப்போம். இப்போ பாருங்க எல்லா பொருட்களும் நல்ல வடிவாக வறுத்து எடுத்துட்டேன். எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்க. நல்ல வடிவாக வறுத்து எடுத்தாச்சு. நல்லா சூப்பராக வறுபட்டு வந்திருக்குது. இனி வந்து இதை வந்து நாங்கள் மிக்சியில் வந்து போட்டு திரிக்கணும். திரிச்சிட்டு பார்ப்போம். இப்போ வந்து மிக்சியில் வந்து போட்டாச்சு. இனி வந்து நாங்கள் திரிச்சு எடுத்து போட்டு லைட்டாக அரைச்செடுக்க போகிறேன். அதுவும் பெரிய அதுட்டால் நான் வந்து அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தூள் சாமானெல்லாம் வறுத்து எடுக்க லேட் ஆகிட்டுது. பாருங்க நல்லா இருட்டிட்டுது. இதுதான் நாங்கள் வந்து இதை வந்து திரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ எல்லாம் கிரைண்டரில் போட்டாச்சு. இப்போ திரிக்க போகிறோம். இப்போ பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு தூள். பாருங்க தூள் வந்து நல்ல வடிவா சூப்பர் கலராக வந்திருக்குது. இப்போ வந்து இதை வந்து நாங்கள் அரிச்சு எடுக்கணும். இப்போ வந்து இதை வந்து நாங்கள் வந்து போடுவோம். உங்களுக்கு இந்த தூளை வந்து நான் அரிச்சு காட்டுறேன். பாருங்க அப்படி வந்திருக்காண்டு. பெரிய தாச்சியில் வந்து தூளை வந்து அரைச்சி எடுக்கிறேன். அப்போதான் வடிவாக கலந்து வர்றதுக்கு வசதியாக இருக்கும். இப்படி வந்து இப்போ எல்லா தூளையும் நாங்கள் வந்து அரைச்சி எடுப்போம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து நாங்கள் அரைச்சி எடுத்த கட்டையெல்லாம் நல்ல வடிவாக பட்டு அடிச்சிருக்கு பாருங்க. இதையும் அரைச்சி எடுத்து போட்டு நல்ல தூளை பார்ப்போம் அப்படி வந்திருக்காண்டு. எப்படி வந்திருக்காண்டு பாருங்க தூள். நாங்களே வறுத்து திரிச்ச தூள் எப்படி வந்திருக்காண்டு பாருங்க. நல்ல சூப்பராக வந்திருக்குது. இதை வந்து நல்ல வடிவாக கலந்து விடணும். இரண்டா எல்லா பொருட்களும் ஒரேடியாக வந்து நாங்கள் போட்டு மிக்சியில் அடிக்க முடியாது. அதனால வடிவாக கலந்து விடணும். இப்போ வந்து நல்ல வடிவாக கலந்து விடுவோம். உண்மையாகவே தூள் வந்து நல்ல வாசமாக இருக்குது. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செய்கிறீங்கன்னு கேட்குற அளவுக்கு இந்த தூள் வந்து வாசமாக இருக்குது. வந்து நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற விடணும். உடனே சுட சுட வந்து போத்தில் போடக்கூடாது. இப்போ நான் வந்து ஆறுங்க தாச்சி ஒன்றெல்லாம் போட்டு கலந்து விடுறேன். நீ வந்து இதை வந்து தட்டில் வந்து பிரித்து போட்டு ஆற விடுவேன். இப்போ எல்லாமே நல்ல வடிவாக கலந்து விட்டாச்சு. நீ வந்து இதை வந்து ஆற விடணும். ஆற விட்டுட்டு நான் போத்தில் நான் வந்து வீடியோ எடுத்து போடுவேன். அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ வந்து இதை வந்து ஆற விடுவோம். ஆற விட்டுட்டு பார்ப்போம் நாளைக்கு. தூளெல்லாம் நான் வந்து 2 சட்டியில் போட்டு தான் நான் வந்து பரப்பி விட்டுருக்கிறேன். கொஞ்சம் தூள் வந்து என்னோட ஆறணும். உடனே போத்தில் போடக்கூடாது. பாருங்க அப்படி வந்திருக்கேன். இனி இதை வந்து போத்தில் வந்து போட்டு வைக்கணும். உங்களுக்கு போத்தில் போட்டு காட்டுறேன்.
இப்படி வந்து வடிவாக போட்டு வச்சோம்னால் தூள் வந்து கிண நாளைக்கு இருக்கும், காற்று போகாமல். வாசமெல்லாம் நல்லா இருக்கும். அதனால் போட்டு இப்படி வந்து மூடி விடுங்கோ. பாருங்க எப்படி வந்து தூள் போட்டு மூடி வச்சுருக்கேன். இதே போல் எல்லா தூளையும் போடுவோம். நான் வந்து தூள் எல்லாத்தையும் போத்துலாம் போட்டு வைக்கிறேன். அதனால இப்படி ஒரு பெரிய போத்துலையும் போட்டு வைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு நான் கறி சமைச்சு காட்டுவேன், மீன் குழம்பு வந்து வச்சு காட்டுவேன். இறைச்சி சமைக்கிறதுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இறைச்சி சிறக்கு வந்து இது தான் கறி வந்து சமைக்கிறேன். நான் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா தூளையுமே நான் வந்து போத்தில் போட்டுட்டேன். இப்படி போட்டு வச்சோம்னா நிறைய நாள் வந்து பழுதாகாமல் இருக்கும். இதே போல் நீங்களும் இந்த சூடை வந்து திரிச்சு போட்டு இப்படி போட்டு வையுங்கோ. இந்த தூள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.